இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்பு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுற டிப்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணுற டிப்பு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்மளுடைய டாய்லெட்டு அப்புறம் வந்து பாத்ரூம், அதாவது தரை ரெண்டையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து இந்த ₹2 இந்த வாஷிங் பவுட்ரு, அதுக்கப்புறம் சட்டி பாத்திரம் தேய்க்கக்கூடிய சபீனா பவுட்ரு. இது ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி கழுவிடுங்களேன். வாரம் வாரம் கழுவினாலே உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். இது ஒரு கரண்டி, அது ஒரு கரண்டி போடுங்க. ஒரு டாய்லெட்டுக்கு இது தாராளமாக போதும். சரியா? நம்ம வந்து தரையவும் டாய்லெட்டையும் க்ளீன் பண்ண போகிறோம். அந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து சபீனா பவுடர். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். சட்டி பாத்திரம் கழுவுறது தான். ஒன்றும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாதீங்க. ஓகே, சபீனா பவுட்ரு ஒரு கரண்டி, வாஷிங் பவுட்ரு ஒரு கரண்டி போடுங்கப்பா, கரெக்டாக இருக்கும். ஏதாவது மிக்ஸ் பண்ணுற ஒரு டப்பா எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் இந்த வாஷிங் பவுட்ரை நல்லா பிச்சு அதையும் கொட்டிக்கிறேன். இது ஒரு கரண்டி இருக்குதுப்பா. நம்மளுக்கு ₹2 பேக்கெட் இருந்தாலே போதும், ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணிடலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கரை போகிறதுக்கு ஒரு கரண்டி எலுமிச்சம் ஜூஸ் போடலாம். அப்புறம் வந்து உப்பு போடலாம் ஒரு கரண்டி, பேக்கிங் பவுடர் ஒரு கரண்டி, பேக்கிங் சோடா ஒரு கரண்டி போட்டிங்கன்னா இன்னும் விடாப்பிடியான கரைகள் நல்லா சூப்பராகவே போகும். ஓகேயா? ஒரு டாய்லெட்டும் ஒரு தரையும் கழுவுறதுக்கு இந்த ₹2 பேக்கெட்டு நம்மளுக்கு போதும். அதோட சேர்த்து உங்களுக்கு ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா எலுமிச்சம் சாறு எடுத்துக்கிறோங்க ஒரு கரண்டி, அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு கரண்டி எடுத்துக்கிறோங்க, உப்பு ஒரு கரண்டி எடுத்துக்கிறோங்க, சபீனா பவுட்ரு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி கழுவிடுங்கப்பா. போதும், பல போயிடும். நான் வந்து வாஷிங் பவுட்ரும் அப்புறம் சபீனா பவுட்ரு மட்டும் தான்ப்பா போடுறேன். வாஷிங் பவுட்ரு அந்த பேர் தான் போடுறேன். அது நல்லாவே வெள்ளையாக போகுது. டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த வாஷிங் பவுட்ரு கூட வாங்கி வச்சுக்கலாம். வெறும் ₹2 தானே. அப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. ஒரு தடவை தேய்ச்சிட்டு ஊறட்டும். மதில் கல்லாம் தேய்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 மடங்கு சேர்த்துக்கிறணும். இப்போ இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கிறணும். சரியா? இது பத்தாது, தரைக்கும் டாய்லெட்டுக்கு மட்டும்தான் பற்றும். ஓகே, நான் வந்து நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் தேய்க்கிறேன். எல்லாமே இதே பொருள் தான். இந்த வாஷிங் பவுட்ரு, அதுக்கப்புறம் சபீனா பவுட்ரு, இது ரெண்டையும் தான் போட்டு நான் வந்து தேய்க்கிறேன். இந்த மதில் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே தேய்ச்சிடலாம். எவ்வளோ இதுக்கும் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கிறலாம். உயரம் வரைக்குமே உங்களுக்கு போகும். சூப்பராக உங்களுக்கு க்ளீன் பண்ணிடலாம், கையே வலிக்காமல். இந்த ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேங்க. இப்போ இது ஊரில் வந்து ₹150 ₹200 தான். இது நான் ஊரில் தான்ப்பா வாங்கினேன். போன தடவை ஊர் பெருக்கில் வாங்கினேன். சரியா? இப்போ தரையை தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேங்க. ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ப்ளஸ் பண்ணி விட்ருங்கப்பா. அந்த மேலே எல்லாம் சுற்றி எல்லா இடமும் ஸ்பாஞ்சு வச்சு அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கிறோங்க. இது வந்து நம்ம வந்து தேய்ச்சி கழுவியாச்சு, முடிஞ்சிருச்சு. நம்ம பொருள் வந்து குறைவாத்தாப்பா போட்டிருக்குறோம். 2 பொருள் தான் போட்டிருக்குறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேண்டாம், நான் சொன்ன பொருளை போட்டுக்கிறேன். இன்னும் நல்லா கரைகள் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு போகும். ஓகே, எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். டாய்லெட் ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த தடவை, ரொம்ப கரையாக இருந்துச்சு. போன தடவைலாம் இப்படி இல்லை, இந்த தடவை ரொம்ப கரையாக இருந்தனால நான் வந்து இதை கழுவுனப்பா. அவ்வளோதான். இப்போ நம்ம தரைக்கு வந்து நல்லா பாருங்கள், எல்லாத்தையும் தண்ணியை ஃபுல்லாக எல்லாத்தையும் வலிச்சு விட்டாச்சு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ரொம்ப மழை சீசனாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணியை பைப்பை திறந்து விட்டு நல்லா சுடுதண்ணியை ஹாட் வாட்டரை எடுத்து நல்லாவே ஊற்றி விட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா வலிச்சு விட்ருங்க. இது மாதிரி ஹாட் வாட்டரை ஊற்றி நம்ம நல்லா தண்ணி இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய பாத்ரூம் வந்து காஞ்சிரும். சரியா? எப்படி பளபளன்னு இருக்கும் பாருங்கள். நான் காலைல பார்க்கல ரொம்ப மங்கி போய் தான் கிடந்துச்சு. எல்லாருமே கேட்பாங்க, உங்கள் வீட்டில் எதை வச்சு தேய்ச்சி பாத்ரூம் கழுவுனேன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்குப்பா. எக்ஸ்ட்ரா இன்னும் நிறையா அழுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 3 பொருளை ஆட் பண்ணி தேய்ச்சி ஊற வச்சு மறுபடியும் தேய்ச்சி பாருங்கள். நல்லா பளபளன்னு போகும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு பயனுள்ள டிப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பல சந்திக்கலாம். பை, see you.